அனைவருக்கும் வணக்கம். அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகளைப்படி இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் கிரகநிலைகளைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதத்துக்குரிய பொதுவான குணங்கள் என்னன்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுக்குரிய நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரம் உத்திரம். இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற 3 பாதங்கள் கன்னிராசியிலும் இடம்பெறும். வீட்டின் குறையை தாங்கி பிடிக்கும் உத்திரத்தைப் போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்ப பொறுப்பை உங்கள் தலையில் சுமப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் கொண்டிருப்பீர்கள். உங்கள் கம்பீரமான தோற்றம் எதிரில் இருப்பவர்களை மரியாதையுடன் பார்க்க வைக்கும். அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக இருப்பீர்கள். சிறந்த கல்வி அறிவு பெற்றிருப்பீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீர்கள். மனதில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச நீங்க மாட்டீங்க. மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டிக்காட்டி திருத்துவீங்க. எந்த சூழ்நிலையிலும் உண்மையே பேசுவீங்க. அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. விவாதங்களில் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். உத்திரம் 2ஆம் பாதக்காரர்கள் ஏதிலும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். சவாலான காரியங்களையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. எதையும் கலைநயத்துடன் பார்ப்பீங்க. அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட கலகலப்பாக பேசி பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி கற்பனையில் மூழ்கிடுவீங்க. கவிதை, கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. எதிலும் பிடிவாதமாக இருப்பீங்க. பழைய நாணயங்கள், கலைப்பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்க விரும்புவீங்க. எப்போதும் மற்றவர்களின் நலனை சிந்திக்கிறவங்களாக இருப்பீங்க. காதலில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. திருமணத்துக்கு பிறகு அடிக்கடி கடந்து போன காதலை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. பணத்தை பெரிதாக பொருட்படுத்த மாட்டீங்க. வசிக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் கூட, வாடகை வீடாக இருந்தாலும் கலைநயத்துடன் இருக்கணும்னு நினைப்பீங்க. சொந்தமாக நிறுவனங்கள் ஏற்படுத்தி பலருக்கும் வேலை கொடுப்பீங்க. மேலும் உத்திரம் 3ஆம் பாதக்காரர்கள் நவாம்ச அதிபதி கும்ப சனி ஆவார். நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீங்க. பொய் பேசுகிறவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களோட பழகிறதையே தவிர்த்திடுவீங்க. ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுல தீவிரமாக இருப்பீங்க. கடினமாக உழைப்பீங்க. மனைவி மற்றும் பிள்ளைகளை மிகவும் நேசிப்பீர்கள். அவர்களுக்கு முழு சுதந்திரம் தருவீர்கள். அதேபோல் உங்கள் கொள்கை, விருப்பம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு விட்டுத்தர மாட்டீங்க. எப்போதும் அமைதியாக காணப்படுவீங்க. பொதுநலம் கருதி சிந்திப்பீங்க. இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிடுவீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். அனுபவங்களின் காரணமாக இளமையிலேயே மனமுதிர்ச்சி பெற்றிருப்பீங்க. ஆதரவற்ற ஏழைகளுக்கு முடிந்த உதவி செய்து மகிழ்வீர்கள். மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்குகிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு 10ல் இருப்பதால் நல்ல வருமானம் கிடைக்க போகுது. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. வீடு, மனை, அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவதற்கான யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளுக்கு படிப்பில் அற்புதம் ஏற்பட போகுது. படிப்பை பொறுத்தவரை மாணவர்கள் வடக்கு கிழக்கு திசை பார்த்து படிப்பது தான் நன்மை தரும். மந்தம் விலகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. சுக்கிரனை குரு பார்ப்பதால் சொத்துக்களால் வருமானம் வரும் யோகம் உண்டாக போகுது. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பழைய வீடு, சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் ஏற்பட போகுது. மேலும் இளைய சகோதரனுடன் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. திருமண விஷயங்கள் கைக்குடி வரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க போகுது. வீட்டில் குட் நியூஸ் வரும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். காதலில் ஏதோ ஒரு ஊழல் தடுமாற்றம் வந்து கொண்டே இருக்கும். காதல் திருமணம் கைகூட போகுது. உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் சுக்கிரன் செவ்வாய் குரு பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் குறைய போகுது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கு. 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். வெளிநாடு செல்வதில் தடை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால
குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு. மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் நெருப்பு விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் சொத்து தொடர்பான வாக்குவாதங்கள் வரும். நெஞ்சக நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப் போகுதா. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் யோகமும் உருவாகி இருக்கு. வெளிநாட்டில் வீடு கட்டும் வாங்கும் யோகமும் உண்டாகி இருக்கு. மேலும் வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், ஆசிரியர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. சிலருக்கு அரசு வேலைகள் கிடைக்கப் போகுது. தந்தையினால் நன்மை ஏற்பட போகுது. பதவி உயர்வு கிடைக்கும் நேரமாக இருக்கும் இந்த மாதம். வீடு மாற்றங்கள் உண்டாகும். மறைமுக ஸ்தானங்களில் கவனம் ரொம்ப தேவை. நல்ல வீடுகள், வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகி இருக்கு. வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணியை வழிபாடு செய்வது சகல விதமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாக போகுது. உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி பெற போறீங்க. நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு. முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாக போகுது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்பட போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறதன் மூலமாக பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது. பிள்ளைகள் வகையில் பெருமை சேரப்போகுது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய போகுது. வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சகோதர வகையில் ஆதாயமும் உண்டாக போகுது. அலைச்சலும் உண்டு. அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். மாத பிற்பகுதியில் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை. அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையே காணப்பட போகுது. சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட போகுது. பணிகளில் பொறுமை ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய போகுது. இருந்தாலும் கூட சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதுக்கு உற்சாகம் தரும் விதமாக அமையும். வேலைக்கும் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் பைரவர். பரிகாரமாக நீங்கள் அஷ்டம தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். தடைகளை தகர்த்தெறியும். உழைப்பிற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டும் கன்னிராசி நேயர்கள், நீங்கள் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகலாம். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள், உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் போகுது. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்தேறப் போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கப் போகுது. எதிர்பார்த்த கடன் வசதிகள் கிடைக்கப் போகுது. புதிய ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது. தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்க போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைய போகிறாங்க. நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் வந்து சேரப்போகுது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது. அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க போறீங்க. பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது. கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை கொண்டு வரப்போகுது. மனதில் சந்தோஷம் உண்டாக போகுது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்ல போறீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்க போறீங்க. அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கப் போகுது. மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரப்போகுது. எதை செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாக போகுது.
பெரியோர்கள் மூலமாக காரிய அனுகூலம் இந்த மாதம் ஏற்பட போகுது. திறமை வெளிப்பட போகுது. காரியங்கள் அனுகூலமாக நடக்கப் போகுது. மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். மேலும் உத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையப் போகுது. புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது. இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்ல விதமாக நடந்து முடிய போகுது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகுது. பணத்தை இழுக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. இழந்த பணம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரப்போகுது. உடனிருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வம்பு தும்புகள் வந்து சேரலாம். வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக தான் இருக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்பட போகுது. மற்றவர்கள் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பரிகாரமாக நீங்கள் பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும். மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.